إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய சனிக்கிழமை வாராந்தர பெண்கள் பயான் அந்த தலைப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புறம் பேசுதல் பெரும் பாவமாகும். நாம் எல்லாம் இந்த தலைப்பு கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது மூமின்களுக்கு பயனளிக்கும். உதாரணமாக நம்ம பையன் டெய்லியும் தான் வண்டியில் போவான், ரோட்டுக்கு போகிறான், நாமக்கலுக்கு போகிறான், வரான், போகும்போதெல்லாம் சொல்லி அனுப்புவோம், பார்த்து வாங்கப்பா, ரோடு வேலை செய்கிறாங்க சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா கவனம், நம்ம செல்லக்கூடிய பாதையில், நம்ம பயணிக்கக்கூடிய வாகனத்தில் கவனமாக போகணும், கவனமாக வரணும் அப்படிங்கிறத நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். அதே போல் இஸ்லாம் நமக்கு இந்த மனிதனை உருவாக்கி இந்த மனித சமுதாயத்திற்கென்று சில பாடத்திட்டங்களை சொல்லி காட்டுது. இந்த மனுஷன் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வான், அதனுடைய பலன் தெரியாமல், அதனுடைய விபரீதம் தெரியாமல் நிறைய இவன் பேசுகிறான், அதை கட்டுப்படுத்திக்கணும், இவனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணுறோம், இது போன்ற தலைப்புகள் எடுத்து பேசப்படுகிறத பார்க்குறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, புறம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, புறம் என்றால் உன் நண்பனிடத்தில் இருப்பதை சொல்வது. உதாரணமாக ஒரு நண்பர் குள்ளமாக இருக்காருன்னு வைங்க, அந்த குள்ளமாக ஒருத்தர் வந்தாரா அப்படின்னு கேட்போம். இந்த நொண்டி வருவார், அவர் வந்தாரா? கருப்பாக ஒருத்தர் வந்தாரான்னு கேட்போம். இதெல்லாம் என்னன்னாக்கா ஒருவரை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அவரிடத்திலே அந்த குணம், அந்த செயல் இருந்தாலும் அதை நீங்கள் சுட்டி காட்டாதீங்க. அவனுடைய பண்பு இருந்தாலுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க சஹாபாக்கள். இப்போ கருப்பாக ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் கருப்பாக தான் இருக்கிறாரு, குள்ளமாக தான் இருக்கிறாரு, கால் சொண்டி தான் நடக்கிறாருன்னா அந்த தன்மை இருக்குது, இருந்தாலும் இது நல்ல பண்பு இல்லை. அவருக்குன்னு பேர் இருக்குமா இல்லையா? அப்துல்லான்னு இருக்கும், ஆமினான்னு இருக்கும். ஆகையினால அந்த பேரை சொல்லி அவர் சொல்லலாம் தானே, அப்துல்லா வந்தாருங்களா, மாதிரி ஆமினாக்கா வந்தாங்களான்னு கேட்கலாமே அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இது ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தவறு செய்கிறாங்க, அதை சுட்டி காட்டி கண்டிக்கிறாங்க. இது ஏன் நம்ம இங்கே பதிவு செய்கிறோம், இதுவும் கேள்விப்பட்ட செய்தியாக இருந்த போதிலுமே பெண்கள் மத்தியில் இது மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்குது. என்னன்னாக்கா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உயரம் கம்மியானவங்க, அவங்கள ஒரு செய்கை செய்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கை செஞ்சவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோபப்பட்டவர்களாக, முகம் மாறியவர்களாக சொல்கிறாங்க, நீ செய்த இந்த செயல்பாடு, நீ செய்த இந்த செய்கை இருக்கா இல்லையா, இந்த பேச்சு, இந்த நடவடிக்கை, அதை கொண்டு போய் கடலில் போட்டாலும் அந்த கடல் முழுவதும் கெட்டு போயிடும். பாருங்கள், ஒன்றுமே இல்லாத வார்த்தை, சும்மா குள்ளமாக இருப்பாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த குள்ளமானவர்கள் போனாங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்படுறாங்கன்னு சொன்னால் நம்ம என்னென்ன பேசுகிறோம், எப்படியெல்லாம் வார்த்தைகளை கொட்டுறோம். அதை நம் கவனத்தில் கொண்டு பயணிக்கணும், அதை பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இது போன்ற தலைப்புகளை எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது ஹுமசத்தி லூமசா அல்லதி ஜமாவு மாலும் அத்ததா, குறை சொல்லி புறம் பேசி திரிவ ஒவ்வொருவருக்கும் கேடு தான். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான்னா அதை நம்ம என்ன நம்ம நல்லது தானே சொல்லுவான். ஒருத்தருக்கு கேடு நல்லது இல்லை அப்படின்னா அதை விளங்கணுமா இல்லையா? நல்லது நிறையா இருக்கும், அதெல்லாம் விட்டுடுவோம்.
கேடு என்ன இருக்கோ அதை தான் எடுத்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு கேடு எல்லாம் சொல்கிறான், உனக்கு கேடு எதில் கேடு? புறம் பேசுகிற, குறை சொல்கிற, மனிதனை பற்றி விமர்சனம் பண்ணுற, இது என்ன மிக மோசமான செயல்பாடு. இன்னும் ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை பயன்படுத்துகிறான் அல்லாஹ். உன் சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பாயா? எப்படி வெறுப்பாய்? உனக்கு ஒரு மாதிரியாக அன்னிசியாக இருக்குதா இல்லையா? அருவருப்பாக இருக்கா இல்லையா? அதுபோல் நீ இந்த மாதிரி பேசுகிறத கண்டா விலகி ஓடிரு. உனக்கு ஒரு பிடிக்காத ஒரு பொருளை கொண்டு தட்டில் வச்சா ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்களா இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துட்டா, ஒரு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதனுடைய தன்மை தெரியாமே வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனுடைய தவறு, அதனுடைய பாவம், அதனுடைய என்ன சொல்கிறதுங்க எஃபெக்ட் என்ன, மறுமை நாளில் அதனுடைய எஃபெக்ட் மிகவும் மோசமானது, அதனுடைய தண்டனை மிகவும் கடுமையானதுன்னு தெரியாமல் 2 கலந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு 4 பேர் மண்டபத்தில் கல்யாணத்தில் போயிட்டோம்னு சொன்னால் அங்கே பற்றி 4வது தெருவில் அந்த 3வது வீடு பற்றி தெரியாதா? அந்த இந்த லேடிஸாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த 3வது சந்தில் இந்த 2வது வீடு பற்றி தெரியாதா என்று சொல்லி அதைத்தான் பேசுவார்களே தவிர இவர்களுடைய உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதோ இல்லை இவங்களுடைய குடும்பத்தை பற்றி விசாரிப்பதை விட அடுத்தவங்களை பற்றி விசாரித்து அதில் உள்ள குறைகளை பேசி தான் இவள் காலத்தை குறைக்கிறார், அந்த டயத்தை பாஸ் பண்ணுறாங்களே ஒழிய. ஆனால் இஸ்லாம் சொல்லி காட்டிய அந்த குறைகளை வந்து தடுத்துக்கணும், அதை அடுத்தவங்களுடைய மனதை பொன்பரமாக நடந்து கூடாதுங்கிறத வந்து தன்னை தற்காத்து கொள்ளுங்கிறதுல இன்னும் நம்ம என்ன பண்ணல, பக்குவப்படலை. அனுமதிக்கப்பட்ட புறம்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நபி முஆவியா என்று சொல்லக்கூடிய தோழர் இருக்கிறாரு, அதே போல் அபு ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 தோழர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி வந்து கேட்குறாங்க, இவங்க 2 பேர் வந்து பொண்ணு கேட்குறாங்க, திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சஹாபி ஏழையாக இருக்கிறாரு, இன்னொரு சஹாபி கையில் குச்சியோடு தான் இருப்பார்னா கோபக்காரன்னு அர்த்தம். இந்த 2 பேரில் வந்து இன்னும் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு தோழரை கை காட்டி நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கிங்க. இது அனுமதிக்கப்பட்ட புறம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் பார்க்க வராங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா ஒரு பற்றி விசாரித்தா அதை நம்ம சொல்லணும். அந்த பையன் தொழுகையாளியா, அந்த பையனுக்கு வந்து பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்கிறானா, இல்லை அவன் வந்து மது பழக்கம் இருக்கா, இதெல்லாம் ஏன்னா ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டது, அவன் வாழ்க்கை நெடுநாட்களாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கனால அவனை பற்றி சொல்லணும். இல்லைங்க பள்ளிவாசலுடைய தொடர்பே அவங்க குடும்பத்துக்கு இல்லைன்னா அது சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த பையனோட அந்த பொண்ணுடைய வாழ்க்கை மது அருந்தக்கூடியவனாக இருந்தால் சொல்லணும். அந்த பையன் எங்கெங்கே போய் பிடிக்கிற மாதிரி தெரியுது, மது அருந்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதனுடைய உண்மை தன்மையை சொன்னால் தான் என்ன அவங்க அந்த பெண் பாதுகாக்கப்படுவாள், அந்த பெண்ணை நம்ம நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியும். அப்போ இது அனுமதிக்கப்பட்ட புறம் அப்படின்னு சொல்லி இதில் வந்துடும். ஆகையினால் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, அனுமதிக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்திலே கேட்பாங்க, ஜி உள்ள பொருளாளராக போடலாமா, போடுங்க ஜி, அதெல்லாம் காசு விஷயத்தில் நெருப்பு மாதிரி இருப்பார், எந்த டைமில் போனாலும் எடுத்து கொடுத்துருவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பை எவ்வளோ வரவு செலவு இருக்குதுன்னு கேட்டால் ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேங்குவார், ஒரு 3 நாள் டைம் கொடுங்களேங்குவார். அப்போ என்னன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஓஹோ நம்ம தெரியாத ஒரு இடத்துல கொடுத்துட்டோம் போல் வரவு செலவு கொடுக்குறதுல. இது என்ன அனுமதிக்கப்பட்ட புறம். 4 பேர் காசு வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த பணத்தை இவங்க கரெக்டாக வரவு செலவு பார்க்குறாங்களா, இது கரெக்டாக கையாளுகிறார்களா, இது மக்களுடைய பணமாச்சேன்னு கவனமாக அதை தேர்வு செய்து ஒரு நல்ல நபராக போடக்கூடிய இடத்துல தான் அந்த மாதிரி ஆளை உட்கார வைக்கணும் பைத்துல் மால்ல. ஆகவே தான் என்ன பண்ணுறோம், இந்த புறம் பேசுகிற விஷயத்தில் இஸ்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுதுங்க. நம்ம உடலில் வந்து ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ அவயங்களை கொடுத்துருக்குறான். இந்த கண் இருக்குல்ல, தெரியக்கூட கண்ணை கொடுத்துருக்குறான், கேட்கக்கூடிய காதை கொடுத்துருக்குறான், பேசக்கூடிய நாவை கொடுத்துருக்குறான். எத்தனையோ பேர் பேசாமல் இருக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? ஊமையாக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ இருக்கிறாங்க. இந்த பேசக்கூடிய நாக்கை வைத்து நம்ம சொர்க்கமும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த நாவின் மூலமாக நீங்கள் நரகத்துக்கும் செல்வீர்கள், சொர்க்கத்துக்கும் செல்வீங்க, இது நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், தடுமாறினால் உங்கள் வாழ்க்கை தடுமாறிவிடும். ஆதமுடைய மகனை பற்றி மற்ற உறுப்புகள் நாவை பார்த்து கேட்கிறதாம், எங்களுடைய உறுப்புகள் நீ பத்திரமாக பார்த்து கொள்வதில் தான் இருக்கிறது. பாருங்கள், நம்ம வெளியே போகிறோம், ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கிறோம், யாரை பற்றியாவது பேசும்போது பேசிட்டு நாக்கு உள்ளே போய் உட்காந்துக்கும். என்ன அவங்க கை காலில் அடி யார் வாங்குறது? வெளியே இருந்து அடித்தா வெளியே இருந்து அடி வாங்குகிறோமா இல்லையா? அப்போது பேசிட்டு நாக்கு நீ உள்ளே போய் உட்காந்துக்கிற. ஆனால் இது வெளியே இருக்கிறோமே நாங்கள்லாம் பத்திரமா இருக்கணும்னு சொன்னால், நீ பேசுகிற வார்த்தை கரெக்டாக பேசுப்பா, நீ ஏதோ ஒன்று இருக்க ஒன்று பேசிட்டு போய் உள்ளே போய் உட்காந்துக்குவ, நாங்கள் தான் அடி வாங்கணும், நாங்கள் தான் தொல்லை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தை கொள்ள வேண்டும். அதே போல் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் நஜ் அல்லவு ஐனேன் வலிசானோ வஷஃபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவை கொடுக்கவில்லையா? 2 உதடு இருக்குது, பேசக்கூடிய ஒரு நாவு இருக்குது,
இதை கொண்டு நம்ம துனியாவில் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு வழி கேட்டால் வழி சொல்லலாம். எத்தனையோ பேர் வழி கேட்டால் சொல்கிறதே இல்லை. அதுக்கு அரபியில் கஞ்சூஸ் அப்படிங்குவாங்க. கஞ்சூஸ்னால் கஞ்சத்தனம், பேசுகிறதுக்கு கஞ்சத்தனம். என்னங்க இந்த ஊரில் வழி கேட்டால் வழி சொல்ல மாட்டாங்களா? அப்போது அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். நல்லதுக்காக வாயை திறந்து இந்த மாதிரி எறும்பட்டியில் ஜிஹெச் எங்கே இருக்குது, தான் இப்படி தான் போங்க, இந்த மாதிரி எறும்பட்டியில் ஒரு நாட்டு மருந்து கடை இங்கே இருக்குது. இதுவெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டலாம். ஒருத்தன் மது கடைக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன் நான் மது அருந்த போகிறான், அவனை வழி கேட்குறான், தியேட்டர் எங்கே இருக்கு கேட்குறான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம தற்காத்துக்கலாம். வேணாம், அதை நமக்கு ஏன் கெட்டது சொல்லி நமக்கு அல்லாட்ட குற்றமாயிடுவோம். தெரியாதுங்க, நாங்கள் படத்துக்கு போகிறதில்ல, மதுக்கடைக்கு போகிறதில்ல, அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க. இது தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே போல் என்னங்க, வலா இன்ன அலைக்கும் ஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் யாலமூன மேலா தஃஅலூன். சங்கை மிக்க மலக்குமார்கள் நியமித்துள்ளான். அந்த சங்கை மிக்க மலக்குமார்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். வானவரை நம்புகிறோமா இல்லையா? நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு தான் வானவர். அந்த வானவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளோடைய பயணிக்கிறாங்க. அதை முதல்ல நம்ம கவனத்தில் கொண்டோம் சொன்னால் நம்மளிட தவறுகள் இருக்காது. இப்போ என்னென்னா, நம்ம இடத்துல மூமின்களை பொறுத்தவரையில், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தோம்னு சொன்னால் குறைகளோ தவறுகளோ பாவங்களோ இருக்காது. அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கவனமாக வாழ்க்கையை கடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும் இருக்கும். நம்ம நல்லது பேசுனா பதிவு செய்யக்கூடிய மலக்கு வலதுபுறம் இருக்கிறாங்க, கெட்டது பேசுனா பதிவு செய்யக்கூடிய இடத்துல மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஆகவே நன்மை தீமை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் என்றாலும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது, பார்க்குறோமா இல்லையா? கோயம்புத்தூரில் ஒரே நாளில் 3 குற்றவாளிகளை பிடிச்சாங்க, பார்த்தோமா இல்லையா? சிசிடிவியில் இந்த ஒரு வாகனத்தில் இருந்த நம்பர் பிளேட்டெல்லாம் பிடிக்கிறான். ஒன்றுமே இல்லை, மனிதன் கொடுத்த அந்த மூளையை கொண்டு சிந்தித்து ஒரே நாளில் குற்றவாளியை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால், நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நமக்கு மறுமை நாளில் விசாரிப்பான், அதெல்லாம் கேள்வி கேட்பான்னு ஒன்று மனசில் தோணுச்சுனாக்கா பயந்துக்குவோம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்டா, நம்ம இதெல்லாம் பேசலாமா, இப்படிலாம் சொல்லலாமா, நாளைக்கு அவனை போய் பதில் யார் சொல்கிறதுன்னு உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றுதுன்னா என்ன, அவங்க மிகவும் பயந்தவர்களாக வாழ்க்கையை நடத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்கிறாங்க, நான் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுகுவீர்கள். ஏன்னா மெஹராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய காட்டப்பட்டது. மறுமை நாளில் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நன்மை செய்தவர்கின்ற கூலி, தீமை செய்தவர்கின்ற கூலி அங்கே வழங்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு மாடலாக அந்த மெஹராஜுடைய சம்பவத்தில் காட்டுறான். அப்படி இருக்கும்போது ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், ஃபமையாமல் மிஸ்கால ஸர்ரத்தின் சர்ரையரா ஒமையாமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஹைரையரா. அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவும் அவர் காண்பார். நீங்கள் சின்னது தானே நினைக்கிறீங்க, இந்த புறம்பேசுகிற விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதை போய் எல்லாம் பிடிப்பானா, இதை பற்றி விசாரிப்பானான்னு நினைக்கிறீங்க. அவ்வாறு அல்ல. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லது விஷயம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பேரித்தம்பழத்தை துண்டேனும் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அப்போ என்னென்னா, நான் பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்கப்பா, நரக நெருப்பிலேருந்து தற்காத்து கொள்ளுங்கன்னா நன்மை. அப்போ தீமைனா சின்னதுன்னு நினச்சி தான் நீங்கள் பேசுகிறீங்க, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் செய்கிறீங்கன்னு தவிர அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னமல் ஆமானு பின்னியாத், ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் நியத்தின் அடிப்படை அமைந்துள்ளதனால் உள்ளத்தில் நாம் எதை நினைத்து பேசுகிறோம். ஒருவரை பற்றி பேசும்போது நல்ல எண்ணத்தில் பேசுகிறது இருக்குது, கெட்ட எண்ணத்தில் பேசுகிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கட்டியிருக்காரு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வீடு கட்டிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, வீடு கட்டிட்டாங்கன்னா உள்ளத்தில் நல்ல எண்ணத்தோடு பேசுகிறோம். பார்த்தியால போய் 2 வருஷம்தான் ஆகுதுல, 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கால தெரியுமாலன்னா என்ன ஆகுது, கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை. அல்லாஹ் பார்க்குறானா இல்லையா உள்ளத்தை? அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா என்ன நோக்கத்தில் இப்படி இவன் பேசுகிறான், என்னத்துக்காக இப்படி பேசுகிறான்? ஒரு சகோதரனுடைய வளர்ச்சி உனக்கு பிடிக்கலையா? உன் நண்பனுடைய, உன் குடும்பத்தாருடைய, இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. அக்கா வீடு வாங்கினா தங்கச்சிக்கு பிடிக்கல, அண்ணன் வீடு வாங்கினா தம்பிக்கு பிடிக்கல. இதெல்லாம் என்ன, எதனுடைய விளைப்பாடு? இன்னமல் ஆமால்னு பின்னியாத், என் எண்ணம் சரியில்லை, உள்ளம் பூரா கெட்டு கிடக்குது. நல்லது உள்ள இன்சைடு இருந்தால் தான் அவுட் சைடில் என்ன அவங்க ரிப்ளை ஆகும். உள்ள பூராமே கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், ஒருவருடைய வளர்ச்சி பிடிக்காம, ஒருவருடைய அந்த என்ன சொல்கிறதுங்க, நல்ல ஒரு அல்லாஹ் கொடுக்குற ரஹமத் தானே, அருட்கொடை பொறுத்தவரையில் அல்லாஹ் கொடுக்கறது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? மாஷா அல்லாஹ்,
பரவாயில்லைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நல்ல எண்ணம் இருக்கிறது, நல்ல சிந்தனை இருக்கிறது. அப்போ பார்க்குறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதே பேசுங்கள், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கனாக்கா, நாம் பேசுகின்ற பேச்சு 4 பேருக்கு நன்மையாக அமைந்திருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் பையனை படிக்க வச்சு மதரசா ஓத வச்சுட்டாங்க. அந்த பையன் மதரசா ஓத வச்சதுடைய பயன் என்ன? சாயந்தரத்தில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு டியூஷன் மாதிரி எடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு அரபி சொல்லி கொடுக்கலாம். இதுதானே படிக்க. ஏன்னா 7 வருஷம் படிச்சுட்டு என்னடா ஒரு பிரயோஜனமே இல்லையே. நல்லதை பேசுகிறதுக்காக தான் எங்கே அனுப்புகிறோம்? ஒரு மதரசாவில் கற்று நல்லா படித்து தேர்ந்தவனாக வந்திருக்கிறான், போமா அவனுக்கு வேறு வேலை இல்லையா, நான்லாம் சொல்லித்தர மாட்டேன். ஒரு லேடிஸே இருக்கிறாங்க, அரபி டீச்சர் ஆகிட்டாங்க, நல்லா ஓதுறாங்கனாக்கா என்ன பண்ணலாம்? ஒரு 10 குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் இங்கே எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் அலிபே சொல்லித்தரேன், எனக்கு அல்ஹம்து சூரா என்ன தெரியுமோ சொல்லித்தரேன்னு சொல்லி உங்கள் வீடுகளில் அந்த மாதிரி ஒரு மதரசா செட்டிங் பண்ணிங்கன்னு சொன்னால் உலக கல்வியும் எடுத்து தரலாம். மதரசாவோட பாடசாலை மாதிரி டியூஷன்னு சொல்கிறோமே, டியூஷனும் எடுக்கலாம். அது நன்மை தானே. அந்த பையனுக்கு போய் மார்க்கு கம்மியாக இருக்குது, மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், அந்த இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுப்பா, இதெல்லாம் எழுதுப்பா, இது நன்மை. அந்த பையனை உலக கல்வியிலையும் பாஸ் பண்ணுவான், உலக கல்வி தெரிஞ்சுக்குவான், மார்க்க கல்வியும் தெரிஞ்சுக்குவான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நமக்கு நன்மையாகுதா இல்லையா? நீ பேசி நான் நல்லதே பேசு, இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருந்துருன்னா கம்முன்னு இருந்துடலாம். என்ன இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? உங்கள் பேச்சில் மக்களுக்கு பயன் அளிக்கவில்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஆதமுடைய மகன் விஷயத்தில் விபச்சாரத்தை விதியாக்கி உள்ளான். கண் செய்யும் விபச்சாரம், நாவு செய்யும் விபச்சாரம், அதே போல் மனிதனுடைய உள்ளம் செய்யும் விபச்சாரம். அவனுடைய கற்பு உள்ளத்தை பண்படுத்துகிறது, பொய்ப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னென்ன நீண்ட செய்தி. இன்றைக்கி நமக்கு செல்ஃபோன் மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம கையில் இருக்குது. அதை வைத்து நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சியில் இன்றைக்கி செல்ஃபோன் சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம கையில் இருக்குது, கண்ணில் பார்க்குறோம். அதை விட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்குறோம். இதெல்லாம் கண்ணில் நல்லதை பார்க்குறது எவ்வளவோ இருக்குது. அதே போல் மதீனாவுடைய ஒரு காட்சி போடுறாங்க, மக்காவில் ஒரு காட்சி போடுறாங்கன்னா அது நமக்கு நன்மை, அதை பார்க்கலாம். ஒரு பயான் பேசுகிறாங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க, அது ஒரு நன்மை. அதை விட்டுட்டு தீமையான பேச்சுகள், தீமையான உரையாடுகள்லாம் வருதில்ல, அதையெல்லாம் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பாவம். அதே போல் நாவு செய்யக்கூடிய தீமை. செல்ஃபோனில் இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா? நல்லதாக பேசுகிறாங்க. தீமையான பேச்சுகள் பேசுவதற்கு அன்லிமிட்டெட் கால்னே போட்டிருக்கிறான். அந்த ஃபோனில் பேசுகிறதுக்கு காசு இல்லை. முதல்ல ஒரு காலகட்டம் இருந்தது, காசு போயிடும்னு பயந்த காலகட்டம். 3 மாதத்துக்கு 700 ரூபான்னு போட்டு நீ ஜிபி தான் பயன்படுத்துகிறோமே ஒழிய அதிகம் பேசுவதற்கு யாருமே பயன்படுத்துறதில்ல. ஆகவே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் போடுறோம். ஆனால் தீமைக்கு இன்றைக்கி பார்க்குறோம் மணிக்கணக்கில் டைம்களை பேசுகிறதுல பூராமே தீமையான பேச்சுகள் தானே இருக்குது. ஏதாவது யூசேஜ் இருக்கா? அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட ஒரு ஹதீஸாக சொல்லிட்டு பார்க்குறாங்க, இந்த மனிதனோட உள்ளம் அதிகம் தீமைக்கு தான் எதிர்பார்க்குது. அதிலிருந்து தற்காத்து கொண்டு எவன் நேர்மையாக உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து விடுகிறானோ அதை பொய்ப்படுத்துகிறான், தற்காத்து கொள்கிறான். இது எல்லாமே சைத்தான் இவனை தூண்டி இவன் நேர்வழியிலிருந்து தடுத்து தவறான பார்வை, தவறான பேச்சு, தவறான சிந்தனையின் காரணமாக இவனை தடம் புரண்டு போகிறானா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? சிறு பசங்கள் மீதில் இன்றைக்கி எத்தனை எஃப்ஐஆரை பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் போக்சோன்னு ஒரு சட்டம் ஒன்று இல்லை, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா பூராமே இந்த செல்ஃபோனுடைய மிகப்பெரிய மோசமான கலாச்சாரத்தில் வந்தது தான். அப்போ என்னென்னா நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய பேச்சுகள் அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது. அதை மறுமை நாளில் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். அங்கே ஒவ்வொன்றுக்கும் கூலி இருக்குதுன்னு நம்பணும். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. நமக்கு இதில் என்ன பாடம்? அங்கே பார்க்கும்போது நம்ம பயம் வரணும். ஆஹா, இந்த வயசில் இப்படி போயிடுச்சு, இந்த வயசில் இவன் போய் ஜெயிலில் இருக்கிறான், இந்த வயசில் இவன் இங்கே போய் குற்றவாளியாக நிற்கிறானே, துனியாவில் காட்டுறானுங்களே, இவங்களுக்கு ஈமானில் இல்லையா, அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லையா, நம்ம தோணணும், மனசில் அந்த பயம் வரணும். ஆகவே தான் நம்ம இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த நாவை புறம் பேசுதல் விஷயத்தில் நாவு அப்படிங்கிறதுல உங்களுக்கு பதிவு செய்கிறோம். மறுமை நாளிலே பட்டோலை எடுத்து நீ பார்த்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுது மறுமை நாளிலே இந்த மனிதன் கேட்பான், கை சேதப்பட்டவனாக கூறுவான், இந்த ஏட்டுக்கு என்ன நேர்ந்து விட்டது, சின்னது பெருசு எதையும் விட்டு வைக்கவில்லையே. பாருங்கள், என்ன நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், சின்னது தானே, சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் இது எதையுமே விட்டு வைக்காது.
அந்த ஏடு எதையுமே நீங்கள் ஒருத்தருடைய செல்ஃபோனை கொண்டு போய் நீங்கள் வேலைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய A to Z அவங்க பயோடாட்டா எடுத்துருவான். நீங்கள் சின்னதாக பதிவு போட்டிருப்பீங்க ஆடியோ, அதுவும் எடுத்துருவான். பெருசாக பதிவு போட்டிருப்பீங்க, அதையும் எடுத்துருவான். எப்படி எடுக்க முடியுதுன்னா நம்ம பேசினது தான். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளிலே கை சேதப்பட்டவன் நஷ்டவாளி கூறுவான், என்னப்பா இது சின்னது பெருசு எதையுமே விட்டு வைக்கவில்லையே, அனைத்துமே இங்கே என்னாச்சு பதிவாகி விட்டு ரொம்ப கை சேதப்பட்டவனாக கூறுவான். அதே போல் இந்த வசதி படைத்தவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எக்ஸவு அன்னமாலகும் அஹ்லதா, இந்த பொருளாதாரம் அவனை காப்பாற்றும் என்று நினைக்கிறானா அவன் மறுமை நாளிலே ஹுதமா என்ற நெருப்பில் வீசப்படுவான். இந்த ஹுதமாங்கிற நெருப்பு சொல்லும்போது புறம் பேசுதலுக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அல்ல தான் தலைப்பு அப்படி தான் போட்டிருக்கிறான். அல்ல புறம் பேசுதலுக்காகவே அந்த ஹுதமா என்ற நரகத்தில் எரியப்படுவான். அது பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்துச்சுன்னா தான் இப்போ பிள்ளைங்க சொல்லுவோம், ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தினா சூடு வச்சிருவேன். ஏன் சொல்கிறாங்க? அந்த பயம் வரணும், அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அப்போ இந்த மனிதனை பற்றி தெரிந்தவனை இந்த அல்லாஹ் நம்மளுக்கு படைச்சிருக்கிறான், நம்மளை பற்றி தெரிஞ்சு சைத்தான் நம்மகிட்ட வசுவாஸ் பண்ணுவான், வழிகெடுப்பான், நேர்வழியிலிருந்து தடம்பூரலை செய்வான் என்று சொல்லி நீ நல்ல பேச்சை பேசு, நல்ல விதமாக நடந்துக்கோ. இவன் புறம் பேசுறது அவனுக்கு பிடிக்கும். யாருக்கு? சைத்தானுக்கு. புறம் பேசுவதால் நிறைய அழிவு நிறைய தீமைகள் நடக்குது. அதன் மூலியமாக புதமா என்ற நரக நெருப்பில் உன்னை தூக்கி எறியப்படும் அந்த அச்சம், அந்த பயத்தை ஏற்படுத்துவதற்காக எல்லாம் என்ன பண்ணுறான், போடுவான். உண்மையில் அந்த வார்த்தை கடுமையாக அல்ல சொல்கிறான். அப்போ இந்த பொருளாதாரம் உங்களை காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்களா? நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் இன்றைக்கி என்ன நினைக்கிறான், யக்ஸபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரம் என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறியா? அங்கெல்லாம் பொருளாதாரத்துக்கு வேலை கிடையாது. இங்கே என்ன பண்ணுறான், ஒரு குற்றவாளி போனால் ஜாமீனில் வெளியே வந்துடுறான், பெரிய கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், ஜாமீனில் வெளியே வந்துடுறான். அந்த பொருளாதாரத்தை கொடுத்து எதையுமே ஈடுகட்ட முடியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த ஈடும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. மனிதர்களே, எண்ணங்களில் அதிகமானவை தவிர்த்து கொள்ளுங்கள். சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்கின்றன. மனிதர்களை குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம். அது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போது துருவி துருவி ஆராயிறது நம்ம வேலை கிடையாது. புரியுதுங்களா? நம்ம என்ன போலீஸா? நம்ம போலீஸ் தான் என்ன பண்ணுவான், ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்ததுன்னு போய் உண்மை குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக துருவான். நமக்கு என்ன இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு தேவையில்லையே. பக்கத்தில் ஒரு கடை வச்சு நடத்துவாங்க, அவங்க என்னமோ பண்ணுறாங்க, நமக்கு தேவையில்லையே. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் துருவி துருவி ஆராயாதீங்க. உங்களுடைய எண்ணங்களில் நிறைய கெட்ட எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தப்பாக பதிவு போட்டிங்கன்னா அது ஒரு கெட்ட பதிவாயிரும், அது ஒரு தவறான எண்ணங்களுக்கு உண்டாயிரும். ஆகையினால யாரையுமே என்ன பண்ணாதீங்கன்னா துருவி துருவி ஆராயாதீங்க. ஒருத்தர் வண்டி நிற்கிது, இந்த இடத்துல இந்த வண்டி நிற்கிது அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அது யாராவது ஓஸ் கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தானே? ஒரு வண்டி நம்பரை பார்த்துட்டு இந்த வண்டி இந்த பாய் தாச்சே, அவங்க ஓஸ் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த வண்டி இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெரும்பாலான எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றன, தவிர்த்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றிய உயர்வான எண்ணங்களை உண்டாக்குங்கள், ஒருவரை பற்றிய நல்ல சிந்தனையை உண்டாக்கிங்கன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முப்லீஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பைசா இல்லாதவன் தானே. முப்லீஸ்னா யாருங்க? ஓட்டையாண்டி, ஒன்றும் இல்லாதவன், தீனார் இல்லாதவனை தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இந்த உலகத்தில் நன்மை அதிகம் செய்தவன் மறுமை நாளிலே கை சேதப்பட்டவனாக நிற்பான். யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செய்யப்பட்டேனே என்று மறுமை நாளில் நிறைய பேர் நிற்பாங்க. இவன் தான் உண்மையான முப்லீஸ். உதாரணமாக ஒருத்தர் நிறைய நன்மை செஞ்சுருக்கார், நோன்பு வச்சுருக்காரு, தொழுது இருக்கிறாரு, ஹஜ்ஜு பண்ணியிருக்காரு, சதகா கொடுத்துருக்கிறாரு, அவர் நிறையா செஞ்சுட்டு நிற்பார். நிறைய பேர் அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்பாங்க. என்னுடைய மானத்தில் விளையாண்டு விட்டான், என்னுடைய மரியாதையில் விளையாண்டு விட்டான், நான் நல்லவனாக இருந்தேன், என்னை பற்றி தப்பாக பேசி என்னுடைய குறைகளை தேவையில்லாமல் சொல்லி என்னுடைய பேரை எடுத்து விட்டான், இந்த அவன் நோன்பு எடுத்துகிட்டு போ, அவனுடைய தொழுகையை எடுத்துகிட்டு போ, இந்த அவன் செஞ்ச ஹஜ்ஜை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பிரித்து கொடுத்து கடைசியில் ஓட்டையாண்டியாக ஒருத்தன் கடன் வச்சுட்டா எடுத்து கொடுக்குறாங்களே, பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தன் 5 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கான், உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. அந்த 5 லட்ச ரூபா கடன்னா பெரிய பணக்காரன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் பணக்காரன் ஆனது எப்படி? அடுத்தவனை பூரா ஏமாற்றி வாங்கினது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா, இவன் 5 லட்ச ரூபா பணக்காரன்னு பார்த்தா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு சீட்டு கொடுக்குறான். ஜி ஏன்ட்ட 50,000 ரூபா தரணும், எனக்கு 1 லட்ச ரூபா தரணும். கொடுத்தா கடைசியில் பார்த்தா 5 லட்சம் பேலன்ஸ் போய் ஜீரோவில் நிற்கிது. கடைசியில் வெளியே வரும்போது
அட எதுவுமே இவன் காசு இல்லைப்பா, இவன் டுபாக்கூர். இது துனியாவில் உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முப்ளிஸ் யாருன்னா, பார்க்க நான் பெரிய ஆள் மாதிரி தோற்றத்தை கொடுத்தேன், நல்ல தொழுகையாளி மாதிரி, நல்ல ஒரு ஜக்காத்து கொடுக்குறவனாட்டம், நோம்பாளி ஆட்டம் ஒரு பெரிய ஒரு கொடுத்தேன். ஆனால் என்ன பண்ணேன், என்கிட்ட எந்த நல்ல எண்ணமும் இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, மற்றவருடைய குறையை பேசியே வாழ்க்கை என்ன பண்ணேன், காலத்தை கடித்து விட்டேன் என்று அல்லாஹ் மறுமை நாளில் எடுத்து காட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஆகவே தான் பார்க்குறோம், நம்ம நன்மையில பாதுகாத்து கொள்ளணும். நம்ம செய்கிற நன்மையை கொஞ்சம், அந்த நன்மையை பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக பேசும்போது, ஐயோ என்னுடைய தொழுகை இருக்கேன், நோன்பு வச்சுருக்கிறேன், அது பாலாக போயிடக்கூடாது, தஹஜ்ஜுதில் 3 மணிக்கு நான் ஏஞ்சி தொழுதுருக்கிறேன், அது பாலாக போயிடக்கூடாது என்று சொல்லி மிகவும் கவனமாக நல்ல நியத்துக்காக பேசிக்கிங்க. நான் அதை கூட சொல்ல முடியாது. ஒரு நியத்திற்கு இப்போ யாரை பற்றி கேட்குறேன், ஆமாங்க அவர்கிட்ட பார்த்து பொறுப்பு கொடுங்க, அந்த பொண்ணு கொடுக்குறீங்களா கொடுங்க, நல்ல பையன், நல்ல எண்ணங்களுக்காக நல்ல சிந்தனைக்காக உங்களுடைய அந்த புறம் பேசுதல் அனுமதிக்கப்பட்டிருக்குது. தீய சிந்தனை தீய எண்ணத்திலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் 2 கபறுகளை கடந்து செய்கிறாங்க. அந்த கபறுகளை கடந்து செல்லும்போது சொல்கிறாங்க, இந்த 2 கபறுகளுக்கு வேதனை செய்துபட்டு இருக்குது. என்னென்னா, சின்ன சின்ன விஷயந்தாங்க. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் சொன்னல, சின்ன விஷயந்தானே நினைக்கிறீங்களே, அது சின்ன விஷயத்தில் சிறுநீர் கழிக்கும்போது அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மறைவிடத்தை மறைக்காமல் இருந்தவர், இன்னொன்று மக்கள் மத்தியில் பிறர் குறையை பேசி திருந்தவர். இது 2 பேருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரிச்ச மட்டை, அந்த பச்சை மட்டையை பிரித்து 2 கபர் மேலே வச்சுட்டு போகிறாங்க. இந்த பேரிச்ச மட்டை காயிற வரைக்கும் கபருடைய வேதனை குறையட்டும் துவா செஞ்சுட்டு போகிறாங்க. ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமன்னு சொன்னோமே, அது தெரியாமல் பேசுனது தான் காரணம். கபருடைய வேதனையிலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம், யாரெல்லாம் கபருடைய வேதனை யாரெல்லாம் எங்களை காப்பாற்று யாரெல்லாம் அப்படின்னு. அது மிகப்பெரிய ஒரு சோதனை, எல்லாத்துக்கும் உண்டு. அப்போது இதிலிருந்து பாதுகாக்க கேட்கக்கூடிய நாம இதுலேயும் கவனமாக இருக்கணும். புறம்பேசு விஷயத்தில், ஒருவருடைய கண்ணியத்தில் மானத்தில் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, விளையாடக்கூடாது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் நாவினாலும் கரத்தாலும் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். நாவினால் கரத்தால் பாதுகாக்கப்படணும். பக்கத்தில் கூடியிருக்கிறாருன்னா எடுத்தோன்னே கை ஓங்கிட முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தால் இன்னும் கவனமாக இருக்கணும். அவன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் போல், அவன் கூட பிறந்த சகோதரி போல். இன்றைக்கி பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு சின்ன விஷயமா ஒரு டிச்சி தண்ணி போகாது, அதுக்காக வேண்டி பார்க்கலாம் யூடியூப்பில் அப்படியே டிச்சி தண்ணி எல்லாம் ரோட்டில் மொண்டு ஊற்றி, அவன் வாசப்படியில் ஊற்றி மிகப்பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம மக்கள் கிடையாது, மாற்று மதத்தில் நடக்கிறது. ஆனால் நம்ம மக்கத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வீடு கட்டும்போது இடிச்சுக்கிட்டு அதை ராவடி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய ஒரு முஸ்லீம் இன்னொருடைய முஸ்லீமுடைய பாதுகாப்பு எதில் இருக்குனாக்கா உங்களுடைய நாவாலும் கரத்தாலும் இருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி, உங்கள் சொத்தில் பங்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதாக பார்க்குறோம். அப்போ என்னென்னா, ஒரு நட்பு, ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு முகபத்து, கொடுக்கல் வாங்கல், உணவு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமரசமாக சரிசமமாக இருங்க, நீங்கள் பகைமை பாராட்டாதீங்கிறத இந்த விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே தான் பார்க்குறோம், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, 2 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று, 2 விஷயத்தில் பயந்துக்குங்க. ஒன்று, உங்கள் 2 தாடைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாவையும் 2 கால்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல. இது எல்லாத்துக்கும் இந்த ஹதீஸ் தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பொய் பேசுவது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறையா பொய் தான் இருக்குது. சில பேரை பார்த்தாலே சொல்லிடுவோம், போய் வரான் போய் ரீல் மாஸ்டர் பாய் அப்படிங்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? உண்மையே கிடையாது. 100க்கு 100 பேசி அவன் கடைசியில் அவன் நம்பிக்கை இல்லாத மனிதனாகவே போயிடுறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஸ்ட்டு அதில் தான் ஜெயித்தாங்க. நபி பட்டம் கிடைச்சதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த பட்டம் என்னங்க, அவங்க சத்தியத்தில் உண்மையில் நின்னாங்க, அதில் தான் ஜெயித்தாங்க. அது சாதிக் அப்படின்னாங்க. சாதிக்குன்னா உண்மையான, உண்மையை பேசுனாங்க, உண்மையாக நடந்துக்கிட்டாங்க அந்த மக்களிடத்தில். அதில் தான் முதல்ல அவங்கள்ட்ட பாஸ் பண்ணதே. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் வீடுகளில் பொய் பேசவே கூடாது. பொய் ஒன்றுக்கு பேசினோம்னா தொட்ட 90க்கும் பேச ஆரம்பிச்சிடும். பெரியவனானா இன்றைக்கி 10 ரூபாய்க்கு பொய் சொன்னவன் நாளைக்கு 100 ரூபாய்க்கு பொய் சொல்லுவான். இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபாய்க்கு பொய் சொன்னவன் நாளைக்கு 1000 ரூபாய்க்கு பொய் சொல்லுவான். அந்த பொய் என்பது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக் யாருங்க? நயவஞ்சகன். அதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க,
பெரும்பாவங்கள் 3ஐ நான் சொல்லி தரட்டுமா? பெற்றோரை நோவினை செய்கிறவன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பெற்றோர் நோவினுக்கு செய்கிற சமமானது இந்த பொய் பேசுகிறது. ஆகவே தான் இந்த விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பொய்யன் என்று அவன் மறுமை நாளில் முத்திரையிடப்படுவான். இதுதான் மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம், கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு மெடல் கொடுக்குறாங்களே இல்லையா? கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, பள்ளிவாசலில் கொடுக்குறாங்க. எதில் கொடுப்பாங்க? மார்க் வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ பொய்யே பேசிட்டு துனியாவில் வாழ்ந்த, பொய் தான் முதலீடாக போட்டு ஜெயிச்ச, பொய்யாக தானே இருக்கிற, உனக்கு முத்திரையாக குத்திரி, நீ பொய் பேசுகிறவன் நான் முத்திரையை குத்திடுவேன். உண்மை பேசி உண்மையாக வாழ்ந்ததனால் சித்திக் என்று சொல்லி உனக்கு அழைக்கப்படுவாய். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோமா இல்லையா? எதுக்கு சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய மார்க்கத்தை வந்து கேட்ட உடனே அவங்க உண்மையாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. அப்போ அது சித்திக். அபூபக்கர் என்ன பண்ணார்? உண்மையை ஏற்றுக்கிட்டார். அப்போ இன்னைக்கு வரைக்குமே உண்மையாளர்கள் பட்டியல் அவங்களாம் வராங்க. அதே போல் மறுமை நாளில் இன்றைக்கி நீங்கள் உண்மை பேசுகிறீங்க, உண்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறானா? சித்திக் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வழங்குவதாக வாக்களிக்கிறான் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுங்க? மிகவும் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் பழகும் நண்பர்கள் நல்ல நண்பர்களாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நல்ல நண்பர்களை தேர்வு செய்தவன் நறுமணம் விற்கக்கூடிய அத்தர் விற்கக்கூடியவன் போலாவான். தீய நண்பர்களை தேர்வு செய்து கொண்டவன் நெருப்பு கொள்ள பற்றா இல்லையா, இரும்பு அடிக்கிற பற்ற, அங்கே ஒருத்தன் வேலை செஞ்சவனை தேர்வு செய்து கொள்வன் போலாவான். கெட்ட நண்பர்களை தேர்வு செய்தால் உங்கள் இடத்துல கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனை தான் வரும். கொல்லம்பட்டில் நிற்கிறவன்கிட்ட போய் நீ போய் உறவு வச்சுட்டா என்ன ஆகும்? உன் சட்டையை ஓட்ட விழுந்துடும், உன் ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு அத்தர் விற்கிறவனோட நட்பு வச்சுக்கிட்டா ஒன்று அத்தர் வாங்கிக்குவ, இல்லைன்னா அத்தரை பூசிக்குவ உடம்புல அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நல்ல நண்பர்களுடைய தேர்வு என்பது மிக அவசியமாக காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பழகக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும், கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் என்னங்க ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க? பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறாங்களா? தொழுகிறாங்களா? நல்ல பேச்சுக்கள் இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை இல்லை இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு போகிறவங்களா இருக்காங்கன்னா உடனே கட் பண்ணிடணும். வேணாம்ப்பா, நீ வந்து நண்பர்கள் வந்து இவங்க சரியில்லை, கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தீய நண்பர்களோடு என்ன பண்ணுங்க? கட் பண்ணிடணும். நல்ல நண்பர்கள் இருந்தால் நல்ல பேச்சுக்கள் வரும், நல்ல சிந்தனை வரும். அவரிடத்துல என்னப்பா உரையாடுவாங்க? அசர் தொழுதுட்டிங்களா, மகரிப் தொழுதுட்டிங்களா, அப்புறம் இந்த வாரம் என்ன பயான் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. தீய நண்பராக இருந்தால், டே மச்சான் அடுத்த மாதம் பார்த்தியாடா புது படம் ரிலீஸ்ரா, அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 200 ஆட்டையை போட்டுறியா, இதானே வரும். இதெல்லாம் எதற்கு சொல்கிறோன்னாக்கா, தீய நண்பர்களுடைய பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. அவன் நம்மளையும் கெடுத்து அவனும் கெட்டு கடைசியில் தன்னுடைய எதிர்காலத்தையே பாழாக்கிடுவான். ஆகவே இந்த நண்பர்கள் கூட நல்ல நண்பர்களை என்ன பண்ணுங்க? தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மிக எளிமையான வழியை சொல்லி காட்டுட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதருங்கும் போது, சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தினந்தோறும் 100 முறை சொல்லிட்டு வாங்க. நாவிற்கு சொல்வதற்கு லேசானது, மறுமையுடைய மீசான் தட்டத்துக்கு கனமானது. உங்கள் நாவை ஈரமாக வச்சுக்கிங்க. எப்படி? சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அலீம் சொல்லிட்டே இருங்க. டைம் கிடைக்குதா சொல்லுங்கள். இந்த உட்காந்து ஃபோனு, நான் ஏன் ஃபோனை இப்போ சொல்கிறேன்னா, நம்மளும் அதே பார்க்குறோம், நாங்கள் பயான் பார்க்குறோம். ஆனால் தள்ளி தள்ளி ரீல்ஸை பார்க்குறீங்க, அப்படியே தள்ளிக்கிட்டே போய் கடைசியில் அது எங்கே தள்ளிட்டு போய் விடுன்னு தெரில. அதை கொண்டு போய் நம்மளை எங்கேயும் கொண்டு விட்டுறக்கூடாது. அப்போ அந்த நேரத்தை ஃபோனை ஒதுக்கிட்டு அது நமக்கு என்ன டைம் கிடைக்குது, அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள்? திக்ருகளை செய்யுங்க. இறைவனை துதிக்கக்கூடிய செயல் செஞ்சால் என்ன கிடைக்குது? எல்லாம் சொல்கிறேன், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் சொல்கிறோமா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்களே ஃபோன் போடல கோபமாக சொல்லுவோம், என்னையெல்லாம் எங்கப்பா நினைக்க போகிற, நீ எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்ட உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வை நினச்சேன்னா உன்னை நினைக்கிறேங்கிறான். உடனே உன்னுடைய குரலை கேட்டு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான்னு சொன்னால் அசால்ட்டாக இருக்க முடியுமா? நம்ம மனசு சரியில்லை, நமக்கு பல பிரச்சனைன்னு சொன்னால் யார்ட்டையாவது டாக்டர்கிட்ட போய் அதுக்கு எதாவது சரி பண்ணலான்னு நினைக்கிறோம். டாக்டரில் மிகப்பெரிய டாக்டர் யார்? ரப்புல் ஆலமீன் தானே, சிஃபா கொடுக்குறது அவன் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ என்ன நினைவு கூறு, நான் உனக்கு பதிலளிக்கிறேன், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் அப்படிங்கிறபோது நம்ம அவனை மறந்து விட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆகவே இந்த நவீன காலத்தில் இறைவனை நினைக்கக்கூடிய சிந்தனை என்பது மிக காலத்தின் கட்டாயம். இறைவன் ஒருத்தன் தான் நம்ம அனைத்து பிரச்சனைக்கு தீர்வாக இருப்பதனால அவனிடத்தில் உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கள். மீசான் தராசில் மிகவும் கனமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லிட்டு வாங்க, திக்ர் சொல்லுங்கிறாங்க. அதே போல் ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன்.
இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, கண்ணியம் இவை அனைத்துமே இந்த காபத்துல்லாவை விட சிறந்தது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு புனிதமான செயலாக இருக்கணும். அது எப்படி நம்ம பார்க்கணும்? ஒருத்தருடைய மானத்தில், மரியாதையில், கண்ணியத்தில் கை வைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கணும். அப்போ என்னன்னாக்கா, இன்றைக்கி சர்வ சாதாரணமாக அந்த விஷயத்தில் நம்ம கடந்து போகிறோம். அதனால தான் நம்ம இடத்துல சண்டை, சச்சரவு, கோபம், பொறாமை இதெல்லாம் எதுலேருந்து வருதுனாக்கா இந்த புறம் பேசுலேருந்து வர்றது தான். ஒருவரை பற்றி நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உண்டாக்கிட்டோம்னா முகபத்தாக இருப்போம். அதுக்கு தான் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் உன் சகோதரனை இன்முகத்தோடு, சிரித்த முகத்தோடு சந்திப்பதை நீங்கள் வெறும் அற்பமாக நினச்சிடாதீங்க, அது ஒரு சதகா அப்படிங்கிறாங்க. ஆகவே ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை சந்திப்பது, இன்முகத்தோடு சந்திக்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு நன்மையாக, அது ஒரு சதகாவாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிற அடிப்படையில் அந்த கெட்ட எண்ணங்களோ கெட்ட சிந்தனை இருந்ததுன்னா என்ன பண்ண மாட்டோம்? சிரிக்க மாட்டோம், முகத்தை திருப்பிக்கும். ஆகவே மூமினுடைய பண்பு என்பது மன்னிப்பது, மறப்பது, இதுவெல்லாம் நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால இந்த புறம் பேசுதல் என்பது ஒரு மிக பாவமான செயலாக இருக்கிறது. இதிலிருந்து உங்களையும் என்னையும் ரப்புல் ஆலமீன் தற்காத்து இதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், நல்ல சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஆகவே இந்த உரையத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.